வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 13/6/2025 இன்றைய பங்குச்சந்தை செய்திகளோட இந்த வாரத்தோட பங்குச்சந்தை செய்திகளையும், இஸ்ரேல் அட்டாக், ஈரான் அதுக்கு திருப்பி பதிலடி கொடுத்துருக்காங்க. நேற்று நம்ம நாட்டில் நடந்த அகோரமான அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று பார்க்கலாம். யாரும் எதிர்பார்க்காத விதமாக, துரதிருஷ்டவிதமாக நேற்றுக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிறதுக்கு கிளம்பின ஃப்ளைட் இமீடியட்டாக நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ்லேயே பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்கிறது நம்ம பார்க்கும்போது நமக்கு நெஞ்சமெல்லாம் பதபதிச்சுட்டு இருந்துச்சு. அந்த வடு குறைகிறதுக்குள்ளால இஸ்ரேல், ஈரான் 2 நாடுகளும் பரஸ்பரம் நியூக்ளியர் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் அட்டாக் பண்ண தொடங்கினதோட எதிரொலி நிக்காம ட்ரோன் மூலமாக ஈரான் பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது முழுக்க உலக நாடுகள் எல்லாத்தையுமே பாதிப்படைய வச்சுட்டு நான் சொல்லணும். ஒட்டு மொத்தமாக உலக பங்கு சந்தைகள் எல்லாமே இறங்கியிருக்கு. பங்கு சந்தைகளை விட 2 நாட்டோட அப்பாவி பொதுமக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீதியில் உலா வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது நேற்று நம்ம ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல நாம எந்த அளவுக்கு பரிதவிச்சோமோ அது மாதிரி தான் அதுவும் இருக்கு. இப்போதைக்கு இந்த பிரச்சனை கட்டுக்குள்ள வர்றதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு கட்டத்தில் டவுன் ஆயிருந்துச்சு. க்ளோசிங்கில் 81,118 573 புள்ளிகளை இழந்திருக்கு. நிப்டி ஒரு கட்டத்தில் 400 புள்ளிகளை இழந்திருந்து க்ளோசிங்கில் 170 புள்ளிகளை இழந்து 24,718 க்ளோஸ் ஆயிருக்கு. இமீடியட் ரியாக்ஷனாக கோல்டு $3,450 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் 65லேருந்து இப்போ $74 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அப்போது உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் என்னங்கிறது புரியும். மோஸ்ட் ஆஃப் த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு டவுனில் இருந்தாலும் பெல் ஆயில் இந்தியா, டெக் மஹிந்திரா ஸ்லைட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஜூப்ளியன்ட் இன்கோரியா அரௌண்ட் 16% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஷிப்பிங் கார்பரேஷன் அரௌண்ட் 10% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அடானி போர்ட், ஐடிசி, எஸ்பி எல்லாம் டாப் க்ளோஸராக இருந்தாங்க. வீக்லி ஆர்டிஎன் இந்தியா, மணப்புரம், ஒக்காட் ஃபார்மா டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. அரௌண்ட் 16லேருந்து 26% வரைக்கும் இந்த 3 ஸ்டாக்கும் கெயின் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50ல் வீக்லி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா, ஓஎன்ஜிசி, டாக்டர் ரெட்டி, விப்ரோ இவங்க இருக்காங்க. அரௌண்ட் 4லேருந்து 6% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இந்த வாரத்தோட நிஃப்டி 50யோடைய டாப் லூசர் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் 3.7% வீக்காக இருக்கு. திரும்பவும் தங்கம் ஜெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கு. 24 கேரட் 1 கிராம் 9,946 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட்டை பொறுத்தவரை 9,118 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. எஃப்ஐக்கள் அரௌண்ட் 3,800 கோடி ரூபா அளவுக்கு நேற்று செல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் 1,263 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் விற்றுருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ். குஜராத் ஃப்ளைட் கிராஸாக இருக்கலாம், அதே மாதிரி பாலஸ்தீனம், காசா, இஸ்ரேல், ஈரானோட பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லாமே கட்டுக்குள்ளால வரணும். மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும். See you tomorrow, another super topic.